ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி தேங்காய் அரைச்சி விட்ட பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி பச்சை அரிசி ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் ஒரு 7-8 பாதாம் அதுவும் ஊற வச்சுருந்தேன். இப்போது ஒரு ஜாரில் இந்த அரிசி ஊற வச்சு தோலை உரித்த பாதாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 குட்டி குழிக்கரண்டியால் ஒரு 2 குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த ஊற வச்ச பாதாமையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த அரிசி போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். இந்த பாதாம் வந்து எதுக்குன்னா கூடுதலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போது பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜலம் விட்டு வச்சுருக்கேன், ஒரு சும்மா 1/4 டம்ளர். இந்த ஜலம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரிசி தேங்காய் பாதாம் ஊற வச்சதை அரைச்சின்னு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இதில் விட்டு மெதுவாக கலக்க போகிறோம். இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த தண்ணி கொதிச்சுன்னு இருக்கும்பொழுது மெதுவாக நான் இதை சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் இந்த பாத்திரத்தை அலம்பி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேருக்கு வர மாதிரி நான் பண்ணுறேன். இதுலேயே நீங்கள் கூட குறைச்சி பண்ணிக்கலாம். ஸோ இது 2 நிமிஷம் கொதிச்சிருக்குன்னா அப்படியே கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது பாருங்க, இப்போ கெட்டியாகி அந்த அரிசி தேங்காயெல்லாம் வெந்த மாதிரி வந்துருக்கும். லைட்டாக ஒரு கூழ் பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப இது கொதிக்கணும்னு கிடையாது. இந்த பக்குவத்துக்கு ஜஸ்ட் ஒரு பொங்கி வர மாதிரி வந்ததுன்னா நமக்கு போகிறோம். அந்த அரிசி தேங்காய் பாதாம் வெந்துடுத்துன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 நான் ஒரு 10 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கப்பு கணக்கில் எடுத்துட்டாலும் ஸோ ஒரு கப்பு குட்டியாக ஒரு கப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு அதோட கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்வீட் எவ்வளோ இருக்குன்னு. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து திட்டமாக இருக்கும். வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணுறேன். ஸோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது பாருங்க, இப்போ நம்ம இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது கரைஞ்சி பாருங்க லைட்டாக இதோட கலரை பார்த்தா தெரியும். இது ஸ்வீட் நிறையாவே இருக்குன்றது நமக்கு ஓரளவுக்கு பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ஸோ இது கரைஞ்சி 2 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொதிச்சிருது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா ஆறட்டும். இதில் ஆறினதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் நம்ம காய்ச்சின பால் விட்டுக்கலாம். பரிமாறும் போது நம்ம விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு நம்ம வெண்டைக்காய் வறுத்துக்கலாம். நான் ஒரு 7-8 வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். கடுகு நம்ம இப்போவே போட்டோம் அப்படின்னா கடுகும் சேர்ந்து வந்து ரொம்ப நாளை பொரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நம்ம கடுகு லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம். இப்போது ஜஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்காக 2 நிமிஷம் டீப் ஃப்ரை ஆகட்டும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் வெண்டைக்காய் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஸோ இதை அப்படியே நான் எந்த பாத்திரத்தில் நம்ம தயிர் பச்சடி வந்து பரிமாற போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது இதில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். ஸோ கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு. இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணிச்சுன்னா இதுலேயே நம்ம அடுத்து வேறு ஏதாவது காயோ எண்ணெய் உண்டோ நம்ம அது பண்ணிக்கலாம். இது இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு செவந்த உடனே அப்படியே நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றின்ட்டு ஸோ இந்த வெண்டைக்காய் பாத்திரத்துலேயே வந்து இந்த தாளிப்பு போட்டுன்ட்டு உப்பையும் போட்டு வச்சுட்டோம்னா பரிமாறும் பொழுது நம்ம தயிர் விட்டு கலந்துக்கலாம். முன்னாடியே தயிர் விட்டுட்டோம்னா ரொம்ப நீர்த்து போயிடும்.
ஸோ வந்து அப்போ சத்திக்கு நம்ம தயிர் விட்டுட்டோம்னா நீர்த்து போகாமல் நல்லா அந்த வெண்டைக்காயோட தயிர் சேர்ந்து நமக்கு ரொம்ப சூப்பரான தயிர் பச்சடி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு சின்ன இழுப்பு சட்டி எடுத்துன்னு இருக்கேன். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறோம். என்ன ஸ்வீட் பச்சடின்னா தக்காளி ஸ்வீட் பச்சடி இருக்குது. நான் ஒரு ரெண்டு தக்காளியை ரஃப்பாக நறுக்கிண்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக கூட அரைச்சிக்கலாம், அதனால தப்பில்லை. அரைச்சதை அப்படியே இந்த நெய் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை சேர்க்கலாம். ஸோ இந்த தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல் போக கொதிச்சுன்னு இருக்கு. அதாவது ஜஸ்ட்டு இது அந்த ஸ்மெல் போனால் போகிறோம், ரொம்ப நாள் கொதிக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ தக்காளி போட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சுகர் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நான் ஒரு 1 2 3 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா 2 தக்காளி தான் நம்ம போட்டோம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஸ்வீட் போதுமான அளவு இருக்கும். ஸோ இந்த சுகரும் போட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நீர்த்து போயிடும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா போதும். நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு திக்காக ஆரம்பிச்சிருது. இது நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவே கெட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஏதாவது ஒரு பழமோ இல்லை முந்திரி திராட்சை எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கறி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு வாழைக்காய் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ ஒரு வாழைக்காயை தோலை சீவிட்டு நறுக்கிட்டு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துன்னு இருக்கேன். இந்த இலுப்பச்சட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய் வதக்கின அந்த இலுப்பச்சட்டி கொஞ்சம் எண்ணெய் கடுகோடு இருந்தது. ஸோ அதனால் நான் அதையே எடுத்துன்னு இருக்கேன் வேஸ்ட் பண்ணாமல். எண்ணெய் காயட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வர மிளகா தாளிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேக வச்ச வாழைக்காயை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு ஒரு தேங்காய் போட்ட வாழைக்காய் கறியாக பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஒரு தாளிச்சு கொட்டி தேங்காய் போட்ட கறியாக நம்ம இதை பண்ணுறோம். ஸோ வந்து வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கறிக்கு தேவையான அளவு சால்ட்டு. ஸோ அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் திருகின தேங்காய் சேர்த்துட்டோம்னா இந்த தேங்காய் போட்ட வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். பொதுவாக இந்த மாதிரி தினங்களில் நம்ம வறுவல் கறியை விட இந்த மாதிரி தேங்காய் போட்ட கறியாக தான் வாழைக்காய் கறி பண்ணுறது வழக்கம். அவளோட இஷ்டம். நான் இன்னைக்கிட்ட இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது கொஞ்சமாக திருகின தேங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். 2 நிமிஷம் இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போயிடுதுன்னா சூப்பரான தேங்காய் போட்ட வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ தேங்காய் பச்சை ஸ்மெல் போயிடுத்து, வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பருப்பு உசிலி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி டம்ளரால் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டையும் நான் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 மிளகா வத்தல் போட்டு நம்ம கெட்டியமாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். பருப்பு உசிலி பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ நம்ம இப்போ இது எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். ஸோ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, நெக்ஸ்ட்டு கடுகு வெடித்தோடனே பெருங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
இதில் அரைச்சோம் இல்லையா பருப்பு, இந்த விழுதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பருப்பு கலவைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ பருப்பு போட்டுருக்கோமோ, அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். ஸோ உப்பு சேர்த்துன்ட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம்னா இதுவே வந்து அப்படியே கெட்டியாக ஆகி வேக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ கலர வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா அதுவே உதிராக நல்லா கெட்டியாகிடும். வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இப்போது கொஞ்சம் வெந்துடுத்து நம்ம இதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுடலாம். நமக்கு உதிரியாக வந்துடும். இது கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணெயிலேயே இது வெந்ததுன்னா சூப்பராக நமக்கு நல்லா உதிராக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மெதுவாக நம்ம திருப்பி விட்டுட்டோம்னா 2 நிமிஷத்தில் நமக்கு இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அவரைக்காய் பருப்பூசலிக்கு அவரைக்காய் ஆல்ரெடி பொடியாக நறுக்கிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இதை நம்ம தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு சேர்க்கணும். இந்த பருப்பு கலவை வந்து உதிராக வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே இதில் சேர்க்க வேண்டியதான். ஸோ இப்போது இது நல்லா உதிராக சூப்பராக நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ எண்ணெயிலே நம்ம இதை வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அவரைக்காயை தண்ணி இல்லாமல் ஜஸ்ட் இதில் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறோம். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு அவரைக்காயை வேக வச்சுட்டு இது மாதிரி பண்ணிடலாம். சத்து போகாமல் நம்ம இந்த பருப்பூசலி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான பருப்பூசலி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கின்னு இருக்குது. இதில் நல்லா வாசனைக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம இது வந்து ஸ்டார்டிங்லேயும் விடலாம், பட் நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்பொழுது நம்ம விட்டுட்டு கலரினோம் அப்படின்னா நல்ல அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அந்த பருப்பில் மிக்ஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நல்லா 2 நிமிஷம் கலந்து விட்டுற வேண்டியதுதான். இது ஆற நமக்கு நல்லாவே உதிராக வந்துடும், கவலையே பட வேண்டாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து அரைச்சி இட்லி பானையில் வேக விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறதுனால நம்ம அப்படியே டைரெக்டாகவே வதக்கிக்கலாம். நிறையா பண்ணுறோன்னா நம்ம அந்த மாதிரி வேக வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஆறினோன்னு நல்லா உதிராக வந்துடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு மோர் கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு நான் வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு, நார் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு மோரில் போட்டு வச்சுருந்தேன். அதை இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே நம்ம எந்த பாத்திரத்தில் நறுக்கின்னு இருந்தோமோ அதுலேயே அப்படியே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நிறைய போட வேண்டாம். ஃபஸ்ட்டு இது வேகிறதுக்கோசரம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். திருகின தேங்காய். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட்டு சேர்ந்து வரதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கூட்டு சேர்ந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இது மோர் கூட்டுங்கிறதுனால நம்ம தயிர் விட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ரொம்ப புளிக்காத தயிராக தயிர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிக்காது, இது மீடியம் புளிப்பாக இருக்கும். லைட் புளிப்பு இருந்தால் தான் மோர் கூட்டு நல்லா இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போது வாழைத்தண்டு நல்லா வெந்தெடுத்து நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், தயிர் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை ஜாரை கொஞ்சமாக அலம்பி ஜலம் விட்டுக்கலாம். ஸோ அந்த அலமின ஜலத்தையும் விட்டுன்ட்டு இப்போ இந்த கூட்டை நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போது கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரைச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு திட்டம் பாதுன்ட்டு சேர்த்துக்கலாங்கிறதுனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உப்பு சேர்த்துண்டாச்சு.
இதில் மேலாப்பில் வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம வாழைத்தண்டு வேக வைக்கும் பொழுது பெருங்காயம் சேர்க்கல. ஸோ வந்து இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கோம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன். ஸோ இது அவ்வளோதான். ஒரு மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆகிடும், நேர்க்க இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான மோர் கூட்டு ரெடி ஆகிடுது. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மோர் கூட்டுக்கு தாளிப்பு போகிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கூட்டில் ஆல்ரெடி பெருங்காயம் போட்டுக்கிறோம். மேலாப்பில் வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கு. அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம அப்படியே கூட்டில் போட்டுற வேண்டியதுதான். அப்படியே இந்த கூட்டில் சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் எண்ணெயோடு நம்ம இதை போட்டுட்டோம்னா ஸோ நமக்கு கூட்டு ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போது மோர் கூட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு வெடிச்செடுத்து இப்போது கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கட்டி பெருங்காயம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வரமிளகா ஒரு 2 வரமிளகா தாளிச்சுக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ 2 நிமிஷம் இது நமக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் புளி ஜலம் விடலாம். ஸோ இப்போ இது வதங்கிடுது. இதில் குட்டி லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 பேருக்கு பண்ணுறேன், அதனால வந்து லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் விட்டுக்கிறேன். இப்போது ஆல்ரெடி நம்ம பருப்பில் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி. உங்களோட சாம்பார் பொடியோட காரம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல் உப்பு. இப்போது இதோட நம்ம கொண்டைக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன், வெள்ளை கொண்டைக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், போடலைனாலும் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் கொஞ்சமாக வேக வெட்டி வச்சுருந்தேன், ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறேன். நீங்கள் நான் பெருசாக அதாவது எலாபரேட்டாகவும் பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன். இது நம்ம வறுக்கிறோம் கூட அவசியம் கிடையாது, உடனே சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி தர கடலைப்பருப்பு மிளகா வத்தல் வறுத்து அரைச்ச பொடி இருக்கும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சேர்த்துக்கலாம், அதுதான் நல்லது. இப்படி இந்த மாதிரி தனியாக பண்ணி வச்சுருந்தது சேர்த்துனாலும் தப்பு கிடையாது, அது உங்களோட இஷ்டம். இப்போ நீங்கள் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறேங்கிற பட்சத்தில் தனியாக கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு தனியா இது மிளகா வத்தல் இதை வறுத்துட்டும் இந்த மாதிரி தேங்காயும் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு சேர்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வறுத்து அரைச்ச பொடியோட தேங்காயை போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஸோ இது நல்லா பச்சை ஸ்மெல் போக கொதிச்சு எடுத்து இதில் நம்ம இந்த தேங்காய் கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு பொடி அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி விடாமல் ஜஸ்ட்டு நைஸாக இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம், அதனால தப்பு இல்லை. நான் கொஞ்சமான குவான்டிட்டி தான் பண்ண போகிறேங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு இதை அப்படியே வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி விடாமல்.
இதில் குழசலாக வேக வச்ச துவரம் பருப்பு இந்த சாம்பாரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சின்ன கப்பில் 1 கப்பு ஒரு ஆழாக்கில் ஒரு 3/4 ஆழாக்கு வேக வச்சு எடுத்திருந்தேன். சாம்பார், ரசம், கலத்து பருப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ துவரம் பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் டக்குன்னு வெந்து போயிடும். பார்க்குறதுக்கு வேகாத மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு இது சாஃப்ட் ஆகிடும். இதில் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் ஜலம் விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிடலாம். சூப்பராக இந்த சூட்லேயே பரங்கிக்காய் நல்லா வெந்து போயிடும், கவலையே பட வேண்டாம். நம்ம ரொம்ப வேக வச்சு போட்டோம் அப்படின்னா கரைஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால நம்ம ஒரு 3/4 பங்கு தான் இதை வேக விடணும். அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். ஸோ கொதிக்கட்டும், நான் உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன். ஸோ சாம்பார் நல்லா சூப்பராக கொதிச்சிருது. இப்போ நம்ம இறக்கிக்க போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் ஏதோ நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரே ஒரு பீஸ். அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலாப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். அதான் மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவினோன்னா சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ரசம் பண்ண போகிறோம். ரசத்துக்கு புளி ஜலத்தில் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். 2 தக்காளி கையால் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எப்பயுமே ரசத்துக்கு தக்காளி போடும்போது இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கையால் கசக்கி விட்டுன்னு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நமக்கு ரசம் பச்சை ஸ்மெல் போக கொதிக்கணும். உப்பையும் சேர்த்துன்றலாம் இல்லை. ஸோ கல் உப்பு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ புளி ஜலத்தில் தக்காளி, பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, பெருங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டாச்சு. மஞ்சள் பொடி எல்லாமே நார்மல். நம்ம தக்காளி போட்டு பருப்பு ரசமாக தான் பண்ண போகிறோம். பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன். ஸோ நல்லா பச்சை ஸ்மெல் போக இந்த புளி ஜலம் கொதிச்சிருத்து. இதில் பருப்பு ஜலம் விட்டுக்கிறேன். இப்போது ரசப்பொடி, ஹோம்மேட் ரசப்பொடி, இதோட லிங்க் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மேலாப்பில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லமும் நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறோம். இது லைட்டாக நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரசம் பொங்கி வருது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலையும் வாசனைக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுது. நம்ம தாளிப்பு போட்டோம்னா இது அவ்வளோதான். இப்போது ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுக்கிறேன். ஸோ நெய் விட்டுன்ட்டு கொஞ்சமாக கடுகு வெடித்த உடனே ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு ஜீரகம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா இதை அப்படியே நம்ம எடுத்து ரசத்தில் விட்டுட்டோம்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுது. ஜஸ்ட் லைட்டாக பொரிஞ்சால் போகிறோம். இதை அப்படியே எடுத்து இந்த தாளிப்பை இதில் சேர்க்கணும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம கலந்த சாதம் சித்ரான்னம் பண்ண போகிறோம். அது என்னென்னா தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். இழுப்பச்சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்செடுத்து இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயம் வாசனைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ சாதம் கலந்துக்க போகிறீங்களோ எவ்வளோ பேருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பெரட்டி விட்டுட்டோம்னா நமக்கு நல்லா, அதாவது ரொம்ப செக்கச்சவேன்னு வறுக்கக்கூடாது, கலர் மாறாமல் அதே சமயம் பச்சை ஸ்மெல் இல்லாமல் நம்ம இதை வறுத்துட்டோம்னா தேங்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவு சால்ட்டு, அதாவது இந்த தேங்காய்க்கும் சால்ட்டு சேர்த்துக்கணும். எவ்வளோ சாதம் கலக்க போகிறோமோ அதுக்கு சேர்த்து நான் மொத்தமாக இதில் போட்டுட்டேன். 2 நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கு அப்புறமா சாதத்தை நல்லா ஆற விட்டு இதில் கலந்து எடுத்துட்டோம்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. நம்ம இதுலேயே சாதத்தை போட்டு கூட கலந்துக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இன்னும் நான் வந்து சாதம் இப்போ தான் வச்சுருக்கேன், ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஆனதுக்கு அப்புறமா இதில் போட்டு கலந்துட்டேன்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஸ்வீட் பச்சடிக்கு ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய் சாதத்துக்கு எனக்கு போட்டேனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை, ஸோ திரும்ப கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கலத்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் பச்சடிக்கும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ வடைக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் நம்ம உப்பு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். வாசனைக்கு பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா வடை பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இதை அப்படியே நல்லா அடித்து கையால் கலந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டோம்னா நம்ம வடை தட்டிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி
ஃப்ளஃபியாக வர்றதுக்காக இந்த மாதிரி கையால் அடித்து இப்படி கலக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, வடை தட்டுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். வடை மாவில் கொத்தமல்லி போட மறந்துட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சோன்னா வடை தட்ட வேண்டியதான். கையை கொஞ்சமாக தண்ணியில் நினச்சின்ட்டு மாவு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி ஓட்டை போட்டு அப்படியே போட வேண்டியதான். ஸோ நல்லா இந்த வடை ஃப்ளஃபியாக வரும் நமக்கு சூப்பராக. கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே போட வேண்டியதான். ஸோ ஐஸ் வாட்டர் போட்டு நம்ம அரைக்கிறதுனால இந்த வடை ரொம்பவே சூப்பராக வரும். நல்லா வெந்து உப்பி வரட்டும். 2 பக்கமும் கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடும். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்துருது. அப்படியே மெதுவாக திருப்பி விட வேண்டியதான். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா சூப்பர் கிறிஸ்பி அதே சமயம் சாஃப்டான வடை நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தாச்சுன்னா வடை ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சமையல் எல்லாமே முடிஞ்சுடுத்து. நான் வந்து இலையில எல்லாத்தையும் பரிமாறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ராம் ராம். ஸோ இப்போது ஆடி அமாவாசைக்கான இந்த மெனு ஃபுல்லாக நம்ம இலையில பரிமாறியாச்சு. என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ அரிசி தேங்காய் அரைச்சி விட்டு பாயசம், வெண்டைக்காய் தயிர் பச்சடி, தக்காளி ஸ்வீட் பச்சடி, வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி, அவரைக்காய் பருப்பு உசிலி, வாழைத்தண்டு மோர் கூட்டு, கலந்த சாதம் சித்ரான்னத்துக்கு, தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் உளுந்து வடை, ஹோம்மேட் லெமன் ஊறுகாய். இப்போ சாதமும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம், தக்காளி ரசம், மோர். இது எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த மெனுவை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. நீங்கள் யாராவது இது ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லிவிட்டு திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.